ஹரே கிருஷ்ணா. பால்குண மாதம் என்றழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே துவங்குகிறது. முந்தைய நாள் கதையினில் வீரபத்ரரானவர் தனது முழு படையுடன் தட்சனின் யாகத்திற்கு வந்து அதனை அழித்த போது எல்லா தேவர்களும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் என்பதை செவிமடுத்தோம். ஆனால் தேவராஜரான தேவேந்திரனும் வேறு சில தேவர்களும் அங்கேயே தங்கிவிட்டனர். அவர்கள் வெற்றியை நாடினர். பின்னர் அவர்கள் தங்கள் குருவான பிரகஸ்பதியிடம் சென்றனர். அவரும் இந்த நேரத்தில் வெற்றி சாத்தியமில்லை என்று அவர்களிடம் கூறினார். சிவனாரின் பக்தர்களால் சூழப்பட்ட வீரபத்ரன், தேவர்களே, நீங்கள் முட்டாள்தனமாக வரங்களை தேடி இங்கு வந்தீர்கள். என்னிடம் நெருங்கி வாருங்கள், நான் உங்களுக்கு வரங்களை அளிக்கிறேன். நண்பனே, தேவேந்திரனே, சூரியன், சந்திரன், செல்வங்களின் புதையலான குபேரன், பாச கயிறு ஏந்திய வருணன், யமுனையின் மூத்த சகோதரனான யமன் ஆகியோரின் அருமை நண்பனே, உங்கள் விரைவான ஓய்வுக்காக நான் விரைவில் உங்களுக்கு வரங்களை அளிப்பேன் என்று கூறினான். இவ்வாறு கூறி சினம் கொண்ட வீரபத்ரன் அனைத்து தேவர்கள் மீதும் அம்புகளை சரமாரியாக பொழிந்தான். அம்புகளின் தாக்குதலால் துன்புறுத்தப்பட்ட அவர்கள் எல்லா திசைகளிலும் சிதறி ஓடினர். மக்கள் மற்றும் தேவர்களின் பாதுகாவலர்கள் தப்பி ஓடிய போது பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் கருணையுள்ள புருகுவை தரையில் வீசி அவரது தாடியையும் மீசையையும் துண்டித்தார். பூஷன் தன் பற்களை காட்டி அவனை கேலி செய்ததால் சிவகணங்கள் அனைவரும் அவனது பற்களை பிடுங்கினர். அவன் அக்னியின் மனைவிகளான ஸ்வதா மற்றும் ஸ்வாகாவையும் அவமதித்தான். மேலும் தன் கோபத்தில் உச்சரிக்க தகுதியற்ற வேறு சில வார்த்தைகளையும் உரைத்தான். அச்சத்தால் பீடிக்கப்பட்ட தக்ஷன் யாக மண்டபத்தின் உள்ளே ஒளிந்து கொண்டான். இதனை கேள்விப்பட்ட வீரன் பத்ரன் கடும் கோபத்துடன் அவனை பிடித்து அவனது தாடை எலும்பை குறித்து தன் வாளால் அவன் தலையில் தாக்கினான். பின்னர் உடனடியாக தக்ஷனின் துண்டிக்கப்பட்ட தலையை யாக மண்டபத்தில் எறிந்தான். மீதமிருந்த மற்ற தேவர்கள், முன்னோர்கள், முனிவர்கள், யட்சர்கள் மற்றும் அசுரர்கள் அங்கேயே தங்கிவிட்டனர். சிவகணங்களின் சீற்றத்தை கண்டு பீதி அடைந்த அவர்கள் அனைவரும் தப்பி ஓடினர். சந்திரன், ஆதித்ய கணங்கள், வானுலக பொருள்கள், விண்மீன் கூட்டங்கள் மற்றும் நட்சத்திரங்கள் அனைத்தும் சிவகணங்களால் விரட்டியடிக்கப்பட்டன. தன் மகன் தக்ஷனை இழந்த துயரத்தில் மூழ்கிய பிரம்மதேவர் சத்தியலோகத்திற்கு சென்றார். அங்கே அமைதியான மனதுடன் அடுத்து என்ன செய்வது என்று சிந்தித்தார். இந்த அவமானத்தால் பிரம்மதேவருக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. இவையெல்லாம் தட்சனின் பாவத்தின் விளைவே. இதை அறிந்த தந்தை கைலாய மலைக்கு செல்ல முடிவு செய்தார். வலிமை மிக்க பிரம்மா ஒரு அன்னப்பறவையின் மீது ஏறி அனைத்து தேவர்களையும் தன்னுடன் அழைத்து கொண்டு கைலாய மலைக்கு சென்றார். அங்கே சிவபெருமான் நந்தி தேவருடன் தனியாக அமர்ந்திருப்பதை கண்டார். அவரது சடை முடி தலையை அலங்கரித்திருந்தது. அதனை சிவபெருமானுக்கு அர்ப்பித்த பின்னர் பிரம்மதேவர் ஒரு தடியை போல தரையில் விழுந்தார். தனது தாகத்தை தணிக்குமாறு அவரிடம் வேண்டினார். தனது 4 கிரீடங்களுடன் மகா ஜோதிர்மய மகேஸ்வரனாரை சிவபெருமானை வணங்குகிறேன். இறைவா, தாமே உலகத்தை படைத்தவரும் அனைத்து உயிர்களையும் காப்பவரும் ஆவீர். தாமே அனைத்தையும் காப்பவரும் காத்தருள்பவருமே ஆவீர். தாமே அனைத்திற்கும் தந்தை. தாமே ருத்ரன், மகான், நீலகண்டன், வேதன். தம்மை வணங்குகிறேன். இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தமது வடிவம். தாமே அதன் வித்தும் பாதி காரணமும் ஆவீர். தாமே இந்த உலகிற்கு ஆனந்தத்தை கொண்டு வருபவர். தமக்கே நமஸ்காரம். தாமே பிரணவம், ஓம்காரம், வஸ்தாகாரம் மற்றும் அனைத்து நிகழ்வுகளின் மூலவர். தாங்களே யாகங்களை நடத்துபவரும் தொகுப்பவரும் ஆவீர். தேவர்களே, யாகங்களை தொகுப்பவராக இருந்தும் இந்த யாகத்தை நீங்கள் எப்படி அளித்தீர்கள்? மகாதேவா, நீங்கள் பிராமணர்களின் நலம் விரும்பி இருந்தும் தட்சனை எப்படி கொன்றீர்கள்? ருத்ரனாரே, தாங்கள் பசுக்களையும் பிராமணர்களையும் காப்பவர். தாங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் அடைக்கலம் கொடுப்பவர். தயவு செய்து எங்கள் அனைவரையும் காக்கவும். பிரம்மதேவரின் பிரார்த்தனையை கேட்ட மகாதேவனார்
தந்தையே, நான் கூறுவதை கவனமாக கேளுங்கள். தட்சன் தன் செயல்களாலேயே கொல்லப்பட்டான், அதில் எந்த ஐயமும் இல்லை. எனவே பிறருக்கு துன்பத்தை உண்டாக்கும் செயலை யாரும் ஒருபோதும் செய்யலாகாது. பிரம்மதேவரே, பிறருக்கு துன்பத்தை உண்டாக்கும் செயல்கள் ஒரு நாள் நம்மீதே வந்து விழும் என்றார். இவ்வாறு கூறிவிட்டு சங்கரனார் பிரம்மதேவர் மற்றும் பிற தேவர்களுடன் பிரஜாபதி தட்சனின் யாகபதம் அமைந்திருந்த கங்கால் தீர்த்தத்திற்கு சென்றார். வீரபத்ரன் செய்த அனைத்தையும் அவர்கள் கண்டனர். ஸ்வாகா ஸ்வதா புஷ்புருகு, ஞானிகளில் சிறந்தவர், மற்ற ரிஷிகள், அனைத்து பித்ருக்கள், யட்சன்கள், கந்தர்மர்கள் மற்றும் கிணறுகள் என யார் எத்தகைய நிலையில் அங்கே கிடந்தாலும் சிவபெருமான் அவர்கள் அனைவரையும் கண்டார். சிலரின் கரம் மற்றும் பாதங்கள் சிதைக்கப்பட்டிருந்தன, சிலரின் தாடியும் மீசையும் பிடுங்கப்பட்டிருந்தன, சிலர் போர்க்களத்தில் கிடந்தனர். சங்கர பெருமானுக்கு வணக்கம் செலுத்திய பின்னர் வீரபாதர் தனது பின்தொடர்பவர்கள் அனைவருடனும் அவரது காலடியில் விழுந்து பணிந்து வணங்கினார். மேலும் அவர் அவருக்கு முன்னால் கரம் கூப்பி நின்றார். மகாகாளி வீரபாதரை தனக்கு முன்னால் நிற்க வைக்க மகாதேவனார் சிரித்து கொண்டே, வீரனே, என்ன செய்து விட்டாய்? தட்சனை விரைவாக இங்கே கொண்டு வா. யார் இப்படி ஒரு யாகம் செய்து அதே அசாதாரணமான பலனை பெற்றார்கள் என்றார். சங்கரர் இவ்வாறு கூறியதும் வீரபத்ரர் மிகுந்த அவசரத்துடன் தட்சனின் உடற்பகுதியை கொண்டு வந்து தனக்கு முன்னால் வைத்தார். அப்போது சிவனார், வீரனே, தலையை எடுத்து வா என்றார். இந்த தீய ஆத்மாவான தக்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டால் அவன் தீயவனாக இருந்தாலும் காப்பாற்றப்பட வேண்டும். நான் அவனை மீண்டும் உயிர்ப்பிப்பேன். இதை கேட்ட வீரபத்ரன், இறைவா, அப்போது அந்த மிருகத்தின் தலை மட்டுமே நெருப்பில் எஞ்சி இருந்தது, ஆனால் அதன் முகம் மிகவும் சிதைந்து விட்டது என்கிறார். இதையெல்லாம் அறிந்த சிவனார் தாடியுடன் இருந்த அந்த மிருகத்தின் உக்கிரமான முகத்தை தக்ஷனின் உடலுடன் இணைத்தார். இவ்வாறு சிவபெருமானின் அருளால் தக்ஷன் புதிய வாழ்வை பெற்றான். தக்ஷன் ருத்ர பெருமானின் முன் அவமானத்துடன் வணங்கி மக்களின் நன்மை செய்பவராக சிவபெருமானின் பாதங்களில் தலை வணங்கி தன்னை நிலைநிறுத்தி கொண்டான். நவாமி சர்வம் நிஜபவ கன்யம் வரம் வரேண்யம் வரதம் ததோஸ்மி. தக்ஷ பிரஜாபதி கூறினார், அனைவருக்கும் வரங்களை வழங்கும் சிறந்த கடவுளான சங்கர பெருமானை நான் வணங்குகிறேன். நித்திய கடவுளான சிவபெருமானை நான் எப்போதும் வணங்குகிறேன். தேவர்களின் காவலரும் பாவங்களை அழிப்பவருமான இறைவனை நான் வணங்குகிறேன். உலகின் ஒரே தாயும் சகோதரனுமான முழு பிரபஞ்சத்திற்கும் அதிபதியும் பிரபஞ்சத்தின் வடிவமுமான நித்திய பிரம்மமும் ஆன்மாவின் வடிவமுமான சம்புவை நான் வணங்குகிறேன். எனது பக்தியால் அடையக்கூடிய அனைவரின் வடிவமுமான வரங்களை வழங்குபவரும் வரங்களின் வடிவமுமான தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு தகுதியான சிவனாரை நான் வணங்குகிறேன். மனிதர்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்கள், அதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஞானமின்றி என்னை அடைய முயற்சிப்பவர்கள் அறிவற்றவர்கள். நீங்கள் யாகம் அல்லது அரை கர்மத்தின் மூலம் மட்டுமே உலக கடலை கடக்க விரும்பலாம். ஆனால் கர்மம், வேதங்கள், யாகம் ஆகியவற்றில் பற்றுள்ள மனதுடைய மனிதர்கள் தானம் மற்றும் தவம் மூலமாக கூட நீங்கள் என்னை ஒருபோதும் அடைய இயலாது. எனவே உங்கள் மனசாட்சியை ஒருமுகப்படுத்தி ஞானத்தில் ஈடுபட்டு உங்கள் செயல்களை செய்யுங்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் சமமான மனப்பான்மையை கடைபிடித்து ஒருபோதும் ஆனந்த கண்ணீர் சிந்தாதீர்கள். இவ்வாறு தட்சனை கங்காள தீர்த்தத்தில் தங்குமாறு கட்டளையிட்ட பின்னர் சிவனார் தனது இருப்பிடமான கைலாய மலைக்கு சென்றார். பின்னர் பிரம்மதேவர் பிருகு போன்ற அனைத்து மகா முனிவர்களுக்கும் உறுதிமொழியும் ஆசீர்வாதங்களும் வழங்கினார். அந்த முனிவர்கள் அனைவரும் உடனடியாக ஞானம் பெற்றனர். அதன் பின்னர் பிதாமகர் பிரம்மதேவர் தனது இருப்பிடத்திற்கு சென்றார். இங்கே பிரஜாபதி தக்ஷன் சிவபெருமானின் போதனைகள் மூலம் உன்னதமான ஞானத்தை பெற்றார். அவர் சிவனாரின் தியானத்தில் மூழ்கி சமாதி அடைந்தார். எனவே ஒவ்வொருவரும் சிவபெருமானை வழிபட எல்லா முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும்.
சிவபெருமானைப் போலவே நாமும் எப்போதும் அமைதியாகவும் பொறுமையாகவும் தீவிரமாகவும் இருக்க விரும்புகிறோம். ஆனால் மனம் நம்மை மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்கிறது. நாம் அதிகமாக சிந்தித்து சோர்வடைந்து விடுகிறோம். மேலும் நமது உணர்ச்சிகள் மிகவும் அலைபாய்கின்றன. அதனால் நாம் அதனை குறித்து கேட்கக்கூட தயங்குகிறோம். நாம் தினமும் தியானத்தை தொடங்குகிறோம். ஆனால் நம்மால் அதை தொடர்ச்சியாக செய்ய முடிவதில்லை. இன்றைய கதையானது இங்கே நிறைவடைகிறது. பால்குண மாதம் என்று அழைக்கப்படும் பங்குனி மாதத்தின் 4ஆம் அத்தியாயமான 4ஆம் நாள் கதை இனிதே நிறைவடைந்தது.